ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்கள். அந்த அதிகாரம் முடியும். நாபோத் தன் சுதந்திரத்தை ஆகாபுக்கு கொடுக்காதபடி தேவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறார். நாபோத்தினுடைய சுதந்திரம் அவன் தலைமுறைக்காக நிலை நிற்க நாபோத்திற்காக ஆண்டவர் செயல்பட்டதை காலை பொழுதிலே படித்தோம். இந்த அருமையான பகல் வேளையில் ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளின் சுதந்திரத்தை நான் அந்நியனுக்கு கொடுப்பதே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். ஆமேன். அதனுடைய 18வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எடுத்துக்கொண்டான் என்று சொல்லவில்லை, எடுத்துக்கொள்ள போயிருக்கிறான் என்று சொன்னார். நாபோத்தினுடைய சுதந்திரத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள முற்பட்ட ஆகாபுக்கு என் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நாபோத்தின் சுதந்திரத்தை பாதுகாத்த தேவன் இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தை நம்பி இருக்கிற அருமையான பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்கள் சுதந்திரத்திற்காக தேவன் போராடுவார், வழக்காடுவார், யுத்தம் செய்வார், குறுக்கிடுவார் என்று காலை பொழுதிலே பேசினார். 2 வேத வசனங்களை ஒன்று வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 5ஆம் வாக்கியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 5ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தில் பங்கும் ஆனவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஒருமுறை கூட சொல்லுங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்த வார்த்தை எல்லாரும் உச்சரிக்க பழக வேண்டும். நீர் என் சுதந்திரம். அது ஒரு பக்கம். என் வாழ்க்கையில பெரிய சுதந்திரம் ஆண்டவர் தான். அது மாத்திரமல்ல, இன்னும் சில சுதந்திரங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நாபோத்துக்கு பிதாக்கள் கொடுத்த நிலம், திராட்சை தோட்டம் ஒரு சுதந்திரம். எனக்கு ஒரு புறத்தில் நீங்க சுதந்திரமாய் இருந்தாலும் கூட எங்கள் பிதாக்களும் நீரும் எங்களுக்கு கொடுத்த சில சுதந்திரங்கள் பூமியில் இருக்கு. அந்த சுதந்திரங்களை என் கர்த்தர் என்ன செய்து வருகிறார்? காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்புடனும் வாஞ்சையுடனும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் யார்? என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. இது அப்படியே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? 1 ராஜாக்கள் 21 அந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய 3வது வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாராக. என் சுதந்திரத்தை நான் இழந்து விடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அப்ப இப்ப சங்கீதத்துக்கு வாங்க. 16:5 தேவரீ என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு சொல்ல தோன்றுகிறது. தேவரீ என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். தேவரீ என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அல்லேலூயா. தேவரீர் என் சுதந்திரத்தை. சில நேரங்களில் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பாஸ்டர்
முன்னால மாதிரி உபவாசம் எடுக்க முடியல, முன்னால மாதிரி ஜெபம் பண்ண முடியல, முன்னால மாதிரி கண் விழித்து காத்திருக்க முடியல. நான் எப்படி பாதுகாக்க போகிறேன், என் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க போகிறேன், என் தலைமுறைகளை எப்படி பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் 1000 மணி நேரங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருந்தாலும் நம்முடைய சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு சேனைகளின் தேவனாகி கர்த்தர். நம்முடைய சுதந்திரத்தின் பாதுகாப்பு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இப்ப மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவரே தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். Glory to God. இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 37 ஒன்று திருப்புங்க. சங்கீதம் 37 ஒன்று திருப்புங்க. அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 37 அதனுடைய 18 ஒன்று பாருங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதினால் அந்த சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்குமா? ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் சுதந்திர பாதுகாவல் தற்காலிகமானது அல்ல, அது என்றென்றைக்கும் இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சுதந்திரத்தை பாதுகாப்பதினால் ஆபத்து காலத்தில் வெட்கப்படுவதும் இல்லை, பஞ்ச காலத்திலே திருப்தி இல்லாமல் வாழ்வதும் இல்லை. ஆண்டவர் அவர்களை அழகாய் நடத்துவார். தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுவரே. அல்லேலூயா. ஒருவேளை ஆபத்து காலங்களிலே நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்ற அச்சம் உங்களுக்கு இருக்குமானால் இப்ப வாய் திறந்து சொல்லுங்க, தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, நான் வேறு நாளும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரனை திருப்தியா நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றும். ஆனா இந்த சுதந்திரத்திற்காக சில போராட்டங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கு. நம்முடைய சுதந்திரத்திற்காக போராட்டங்கள் இருக்கு. நாபோத்தினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கு ஆகாப் ராஜாவோடு போராட வேண்டிய அவசியம் நாபோத்துக்கு வந்துச்சு. ஆனா அந்த விஷயத்துல நாபோத் தோற்று விடுகிறார். நாபோத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இந்த சுதந்திர யுத்தத்தில் நீங்கள் பலகீனப்பட்டால் கூட ஒரு நாளும் சத்துரு நினைப்பது நடப்பது இல்லை. கர்த்தர் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை, ஆமேன் ஸ்தோத்திரம், ஆகாபின் ஆமேன் கீரை கொள்ளை ஆக்க விடவே இல்லை. தோட்டத்தை தோட்டமா தான் வச்சிருந்தார். ஆண்டவர் அதற்காக செயல்பட்டது போல் உங்களுக்கும் அவர் செயல்படுவார். ஆனால் இன்று ராத்திரி பொழுதிலே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்கள். எல்லா பிள்ளைகளும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, ஆமென், யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். செய்தியின் இந்த நாளின் ஜெபத்தின் தலைப்பு என்ன? சுதந்திரத்திற்கான போராட்டம். இவர்கள் ஏன் வந்தார்கள்? இவர்கள் வருவதற்கான காரணம் என்ன?
11வது வசனத்தை ஒன்று படிக்க கேளுங்க. இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, எங்கள் நன்மைக்கு தீமையை சரிகட்டி, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து. இந்த வார்த்தையை கவனிங்க. நீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அல்லேலூயா. காலையில நம்ம படிச்சோம், எங்கள் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வருகிறார். இங்க படிக்கிறோம், எங்கள் சுதந்திரத்தில் எங்களை வாழ விடாதபடி எங்களை துரத்தி விட வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு சுதந்திரத்திற்கான போராட்டம். நாபோத் போராடினார். ஒரு நாளும் என்னுடைய திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளை ஆக்கும்படி நான் கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார். கர்த்தர் காத்தார். அது எடுத்துக்கொள்ளவிருக்கிறான். நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள நினைக்கிறான் சாத்தான். நம்முடைய சுதந்திரத்தை பிடுங்கும்படி நினைக்கிறான். ஆனா இங்க அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரம். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. நாபோத்துக்கு அப்பா கொடுத்தது, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்தது. எங்கள் பிதாக்கள் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்தவை, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தவை. எங்க தாத்தா, எங்க பூட்டன் தாத்தாவுக்கு கொடுத்தார், தாத்தா அப்பாவுக்கு கொடுத்தார், அப்பா எனக்கு கொடுத்தார், நான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த சுதந்திரம், அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிறான். ஆனா இங்க பிதாக்கள் கொடுத்ததல்ல, நீ எங்களை சுதந்தரிக்க பண்ணின சுதந்திரம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது சில நேரங்களில் ஒருவேளை நம்முடைய ஜெபங்களுக்கு கிடைத்த பலனாக கூட இருக்கலாம். நம்ம ஜெபித்து கடந்த நாட்களில் வாங்கினதா கூட இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி அவர் நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். நீ எங்களுக்கு கொடுத்த சுதந்தரிக்க பண்ணின ஒரு சுதந்திரம். ஆண்டவர் எனக்கு தந்ததை என்னிடத்தில் இருந்து பிடுங்கி போடும்படி அல்லது அந்த சுதந்திரத்தில் இருந்து துரத்திவிட பார்க்கிறான். அந்த சுதந்திரத்தை எடுக்க முடியும், ஆனா இந்த சுதந்திரத்தை எடுக்க முடியாது, ஆனா துரத்தி போட முடியும். அல்லேலூயா. மனிதனுக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை சுதந்தரிக்க கொடுத்தார். அதை சர்ப்பத்தால எடுக்க முடியல, ஆனா அதிலிருந்து அவனை துரத்தி விட முடிஞ்சிச்சு. அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா புரியணும், ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களை எடுக்க முடியாது, ஆனா அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை விலக்கி விட முடியும். இப்போ இவர் பார்க்கிறார், ஆண்டவரே அது நீர் எனக்கு தந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், நீர் எனக்கு தந்த நன்மை, நீர் எனக்கு தந்த விடுதலை, நீர் எனக்கு தந்த குடும்பம், நீர் எனக்கு தந்த மேன்மைகள், ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியாதபடி என்னை துரத்தி விட நினைக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோசபாத் தன் சுதந்திரத்திற்காக போராடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியில் எனது வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள், உங்கள் சுதந்திரத்திற்காக யோசேப்பை போல போராடுகிற எவரேனும் இருப்பீர்களானால் இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த 3வது நாள் இரவிலே அநேக குடும்பங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்யும்படி கர்த்தர் முன் வந்திருக்கிறார். இந்த சுதந்திரத்திற்காக போராடுகிற உனக்காக. ஓ glory to God. சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் சுதந்திரத்தை நீ அனுபவிக்க விடாதபடி, உன் சுதந்திரத்தை நீ அனுபவிக்க விடாதபடி, சுதந்திரத்தை தான் அனுபவிக்க உன்னை துரத்திவிட நினைக்கிற அந்த தடைகள், அந்த போராட்டங்களுக்கு விரோதமாய் யோசபாத் விழித்துக் கொண்டார்.
அந்த யோசபாத் விழித்துக் கொண்டான். அந்த யோசபாத் விழித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. புரமஹந்தலா ரிபிகாரா பாத்துனா. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. யோசபாத் தன்னுடைய அந்த சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறார். சுதாரிச்சிட்டார். அவர் அதற்கு விரோதமான போராட்டம் என்ன அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் எடுத்த ஆயுதம் தான் 3வது வசனமும் 4ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ ஆமென். பிள்ளைகள் புரியணும். சுதந்திரத்திற்கான போராட்டம் ஒன்று உபவாசம். அந்த உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? என் சுதந்திரத்திற்கான போராட்டம். அல்லேலூயா. என்னுடைய சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டம். என்னை துரத்திவிட நினைக்கிற என் சுதந்திரத்தை நான் இழந்து போகாதபடிக்கு என் சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டம் தான் இந்த உபவாசம். விளையாட்டு கிடையாது. அல்லேலூயா. சில சொல்றாங்க, காலையில போனேன், மத்தியானத்துக்கு பிறகு போனேன், சாயந்தரத்துல போனேன், எப்பவும் போறேன். 4வது வசனம். சுதந்திரத்திற்கான ஆயுதம், போராட்ட ஆயுதம் என்ன? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்களை தேவனை தேட வந்தார்கள். சுதந்திரத்திற்கான போராட்டம். அல்லேலூயா. இந்த தேடுதல் என்ன தெரியுமா? என் சுதந்திரத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கும், இந்த சுதந்திரத்தை நான் இழந்து விடாதபடிக்கும் அந்த போராட்டம், இந்த தேடுதல். அல்லேலூயா. தேவனை தேடுகிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், ஆண்டவரை தேடுகிறேன். இதெல்லாம் எது தெரியுமா? என் சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், இந்த ஜெபம் எப்போ எதுக்கு, இந்த ஆராதனை எதுக்கு, இந்த உபவாச ஜெபம் எதுக்கு, எப்போ ஏன் தேவ சமூகத்தில் இருக்கணும்? உனக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தெய்வம் சுதந்திரமாய் கொடுத்த அந்த சுதந்திரம் உனக்கு நிலைத்திருக்க வேண்டுமானால் உபவாசிக்க வேண்டிய நேரம் உபவாசிக்கணும், தெய்வத்தை தேட வேண்டிய நேரம் தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ரெண்டும் குறைஞ்சப்போ பலருக்கு சுதந்திரம் நஷ்டப்பட தொடங்குச்சு. தெய்வ சமூகத்திலே உபவாசித்து ஜபிக்கிற ஜபங்கள் குறைஞ்சப்போ பல குடும்பங்களிலும் சுதந்திரம் நஷ்டப்பட தொடங்குச்சு. தெய்வத்தை தேடுகிற நேரங்கள், தேவனை தேடுகிற நிமிடங்களை மனிதன் குறைக்க தனக்கு தெய்வம் கொடுத்த சில சுதந்திரங்களை தானாக என்ன செய்தான்? இழப்பு ஏற்பட்டது. இவன் அனுபவிக்க வேண்டியதை இன்னொருத்தன் அனுபவிக்கிறான், இவன் புசிக்க வேண்டியதை இன்னொருத்தன் புசிக்கிறான், இவன் பயன்படுத்த வேண்டியதை இன்னொருத்தன் பயன்படுத்துறான். ஏன்? அதை சரியான நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபித்து காக்க தவறினாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் செய்கிற தவறை என் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் போய் என்னை சாயந்தரம் பிரைஸ்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்பா நீங்க ஊழியம் செய்யற காலத்திலேயே இவ்வளவு நெருக்கங்களை சந்திக்கிறீங்க, இந்த ஊழியங்கள் இன்னும் 10 வருடங்கள் 20 வருடங்கள் தாண்டி போய் அடுத்த தலைமுறைகளை அடுத்த மக்களை எப்படி நடத்த முடியும்னு பயமா இருக்குப்பா. இந்த சுதந்திரத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? நான் சிரித்துக்கிட்டு அவள்கிட்ட சொல்லிவிட்டு இறங்கினேன். ஆத்மீகமும் தெய்வீகமும் தலை உயர்ந்து நிற்குமானால் எந்த காலத்திலையும் தெய்வ ஜனத்தை நடத்தும். அல்லேலூயா. ஆத்மீகம் தலை உயர்ந்திருக்குமானால், பணத்தை விட ஆத்மீகத்தை நீ முக்கியப்படுத்தினால், பதவியிட தெய்வத்தை தேடுவதை நீ முக்கியப்படுத்தினால்,
உலக மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட தெய்வத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பினால், ஆத்மீகத்திற்கு உன் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தினான், இன்றைக்கல்ல எந்த காலத்திலும் உன்னால் தேவன் உனக்கு தந்த தரிசனத்தை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனா, ஒரு தேவனுடைய பிள்ளையனா, அதுதான் தேவ மனிதனாகி யோசபாத்தின் ஆயுதம். 5 ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க. இவருடைய தேவனால் இவருக்கு கொடுத்த சுதந்திரத்தில் இருந்து இவரை விலக்கி விடுவதற்காக. இவருடைய ஆயுதம் என்ன? ஆண்டவரே, இந்த சுதந்திரத்தை எனக்கு சுதந்திரிக்க கொடுத்தவரிடத்தில் அமர்கிறார். இந்த சுதந்திரத்தை எனக்கு சுதந்திரிக்க கொடுத்தவரிடத்தில் அமர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே அழகாய் ஒரு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 21, 22 வசனங்கள். 21 வசனம் படிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால் போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. உபவாசித்தான், தேடினான், பாடினான். சொல்லுங்க, உபவாசித்தான். சொல்லுங்க, உபவாசித்தான், பாடினான், தேடினான். உபவாசித்தான், தேடினான், பாடினான். அவ்வளவுதான். சுதந்திரத்திற்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. சுதந்திரத்திற்கான போராட்டம் உபவாசம். என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற போராட்டம் என்னுடைய தேடுதல். என் சுதந்திரத்திற்கான போராட்டம் என்னம்மா? தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு சங்கீத ஞாபகத்துக்கு வருகிறது. 16:5. தேவரீ என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். சொல்லுங்க, தேவரீ என் சுதந்திரத்தை. 22ஆம் வசனம் என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே யூதாவுக்கு விரோதமாய் வந்து. ஒண்ணு கவனிங்க, பாடி முடித்த பொழுது அல்ல, ஆரம்பிச்ச பிறகு வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. அப்ப நான் நினைக்கிறேன், நீ எப்ப வாய் திறப்பேன்னு தான் ஆண்டவர் இருந்திருக்கார். எப்ப இவன் பாடுவான், எப்ப இவன் துதிப்பான், எப்ப இவன் ஜெபிப்பான், எப்ப இவன் தேவனை தேடுவான். அப்போ அம்மை தோத்தர நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லுவோமா, நீங்க தொடங்கதான் தாமசம். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு, எரும மாடு குட்டி போட்ட போல. அல்லேலூயா. நீங்க தொடங்கதான் தாமசம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க தொடங்கதான் தாமசம். அல்லேலூயா. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் தெய்வ பிள்ளைகளை இவன் ஜெபிக்க விடுவதில்லை, உபவாசிக்க விடுவதில்லை, தேவனை தேட விடுவதில்லை, தேவனை பாட விடுவதில்லை. நல்ல வாய் திறந்து பாடணும் மக்களே. நம்ம தொடங்குவதுதான் தாமசம். அல்லேலூயா. சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவனின் உதடுகள் மௌனமாய் இருக்காது, இருக்கவே செய்யாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, சுதந்திரத்தை காப்பாற்றணும், விடக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை அவன் மௌனமாய் இருக்கவே மாட்டான். அவன் ஆலயத்தில் இருக்கும் பொழுது மௌனமாய் இருக்க மாட்டான். அவன் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் சத்தம் உயரும். இன்றைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்றேன், சுதந்திரத்துக்கு விரோதமாய் திராணிக்கு மிஞ்சிய பயப்படுத்துகிற பிரச்சனைகள் உனக்கு முன்னால உயர்ந்திருக்கிறது. அமை தோத்தர் உபவாசத்தையும் தேவனை தேடுவதையும் பாடுவதையும் விடாத மக்களே, நீங்கள் தொடங்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய தொடங்குவார். நீ பாட தொடங்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குவார். நீ துதிக்க தொடங்கும் பொழுது ஆண்டவர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ ஆராதிக்க தொடங்கும் பொழுது இந்த 3வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், நீ தொடங்கும் பொழுது நானும் கிரியை செய்ய தொடங்குவேன். நீ உபவாசிக்க தொடங்கும் பொழுது, உபவாசிக்க தொடங்கும் பொழுது, நீ உபவாசிக்க தொடங்கும் பொழுது, என்னை தேட தொடங்கும் பொழுது, என்னை தேட தொடங்கும் பொழுது, நீ ஆராதிக்க தொடங்கும் பொழுது, நீ பாட துதிக்க தொடங்கும் பொழுது, நீ துதிக்க தொடங்கும் பொழுது, நான் கிரியை செய்ய தொடங்குவேன், கிரியை செய்ய தொடங்குவேன்.
கிரியை செய்ய தொடங்குவே. அப்ப இன்னைக்கு 3வது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சில குடும்பங்களுக்காக நான் கிரியை செய்ய தொடங்கிட்டேப்பா. அதை விசுவாசிக்கிற பிள்ளை கொஞ்ச நேரம் ஆவியில ஏன் துதிக்க கூடாது? என்ன நடந்துச்சு? ஆமென். இவங்க தொடங்கின உடனே அவர் தொடங்கிட்டார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, உபவாசம் தொடங்கின பொழுது ஆண்டவர் வேலை செய்ய தொடங்கிட்டார். தேவனை தேட தொடங்கின பொழுது ஆண்டவர் வேலை செய்ய தொடங்கிட்டார். பிள்ளைகள் பாட தொடங்கின பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களாமா? விசுவாசிக்கிறீங்களாமா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்ய தொடங்கிட்டாருமா? ஆண்டவர் தைரியமா சொல்லுமா, சொல்லுமா நீனு. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்கிட்டாருமா. உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக ரொம்ப வருஷமா உன் காதில் விழுகிற சில அலறுதலின் சத்தத்தை இனி உன் காது கேட்காது. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை ரொம்ப வருஷமா உன் காதுகள் கேட்கிற ஒரு பழி வாங்குகிற சத்தம், ஒரு அலறுதலின் சத்தம், ஒரு எதிர்ப்பின் சத்தம். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன் குடும்பத்தை விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை தூங்க விட மாட்டேன், உன்னை வேலை செய்ய விட மாட்டேன், உன் தொழிலை செய்ய விட மாட்டேன், உன்னை ஊழியம் செய்ய விட மாட்டேன், உன்னை ஆராதிக்க விட மாட்டேன், உன்னை குடும்பமா வாழ விட மாட்டேன் என்று சொன்ன சில சத்தங்கள் இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு விடுதலை துவங்குகிறது, துவங்குகிறது. கர்த்தர் விழப்பண்ணுகிறார், விழப்பண்ணுகிறார், விழப்பண்ணுகிறார். ஓ, உன்னுடைய சுதந்திரத்தில் இருந்து உன்னை துரத்துகிறவனை விழப்பண்ணுகிறார். ரைட் நவ அது இப்ப நடக்குதுயா. நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்ப 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 எஸ் எஸ் ரீபா ராகாதானாமா ரீகாதானா. நிறைய சகோதரர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார், சகோதரர்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு துதியின் உடை அநேகருக்கு உடுத்தப்படுகிறது. நீ யுத்தம் பண்ண வேண்டாம்ப்பா. உனக்கு நான் கொடுத்த சுதந்திரத்துக்கா நானே யுத்தம் பண்ணுவேன், நானே யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், உனக்கு நான் கொடுத்த சுதந்திரத்துக்கா நானே யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்றார், உனக்கு நான் கொடுத்த பிள்ளைக்கா, உனக்கு நான் கொடுத்த வீட்டுக்கா, உனக்கு நான் கொடுத்த ஊழியத்துக்கா, உனக்கு நான் கொடுத்த தலைமுறைக்கா, உனக்கு நான் கொடுத்த சந்ததிக்கா, உனக்கு நான் கொடுத்த பிள்ளைகளுக்கா, உனக்கு நான் கொடுத்த பிள்ளைகளுக்கா, உனக்கு நான் கொடுத்த ஊழியத்துக்கா, உனக்கு நான் கொடுத்த ஊழியத்துக்கா நானே யுத்தம் பண்ண போறேன், நானே யுத்தம் பண்ண போறேன். நீங்க சும்மா இருப்பீங்க. நீ துதிக்க துதிக்க, நீ பாட பாட, நீ ஆராதிக்க ஆராதிக்க, நீ உபவாசிக்க உபவாசிக்க நானே அதை செய்வேன். அல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அல்லேலூயா. ஒரு கவி இந்த பாடலை பாடுறீங்களா? இந்த பாடலை பாடுறீங்களா? என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இந்த உபவாசத்தை நீ தொடங்க வேண்டும் அவர் காத்துட்டு இருந்தார். இந்த உபவாசத்தை நீ என்னைக்கு தொடங்க வேண்டும் அவர் காத்துட்டு இருந்தார். உனக்கு கிரியை செய்ய என்னைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நீ ஓடி வருவாய் என்றுதான் அவர் காத்து கொண்டிருந்தார். சுதந்திரத்திற்கான போராட்டம். சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு முறை கூட. தேவரீர் என் சுதந்திரத்தை விடக்கூடாது மக்களை, சத்துருத்தி. அல்லேலூயா.
உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். என் கையின் பிரயாசத்தை, என் சுதந்திரத்தை சத்துரு சாப்பிடக்கூடாது. Yes, Jesus name. Jesus. Hallelujah. Amen. Glory to God. Amen. இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் அந்த நாட்களை நியமித்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை, இன்னும் சில காரியங்கள் சொல்ல வேண்டும், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி உங்களை நான் ஜெபத்திற்குள் நடத்த விரும்புகிறேன். உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். ஒரே ஒரு பகுதிகளை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஒரு சுதந்திரத்திற்கான போராட்டம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4 வரையிலான வசனங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். இதை நன்றாய் கவனிங்க. இதை தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வது நாளிலே ஒரு கூட்டத்தார் உபவாசிக்கிறாங்க. மற்றவங்களும் வந்திருக்கீங்க. நேற்றுக்கு கொஞ்சம் பேர் உபவாசித்தாங்க, நம்மளும் வந்தோம். ஒருவருக்கொருவர் நம்ம நின்று இந்த சுதந்திரத்துக்கா போராடுறோம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இணைந்து போராட வாங்க. இணைந்து போராட வாங்க. நேரலையில் பார்க்கறவங்களுக்கு நான் சொல்றேன், பராக்கா சபையில உள்ள எல்லா விசுவாசிகளும் அநேக தோத்திரம் 60% வீட்டுல இருக்கு. ஆமென். எவ்வளவு? 60% மேல வீட்டுல இருக்கீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுதந்திரத்திற்காக நீ போராட வேண்டிய வேளை வந்தது. நீ இறங்கி வா. கர்த்தர் நல்லவர். இந்த 1 முதல் 4 வரையிலான வசனங்களை நீங்க படிக்குமா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். வாசிங்க. யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களில் யார் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஒரு அல்லேலூயா. இதுல ஒண்ணு உங்களுக்கு பெருசா ஐடியா கிடைக்காது. அடுத்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா கிடைக்கும். இப்ப யூதா எழும்புறார். அவர் யுத்தத்திற்காக புறப்பட எழும்புறார். அவருடைய நோக்கம் என்னன்னு பாரு. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, இப்ப சிமியோனை பார்த்து கேட்கிறார். சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நீ உன் சுதந்திரத்தை சுதந்தரிக்க எழும்பும் பொழுது நானும் உன்னோட கூட வருவேன். அல்லேலூயா. ஏற்கனவே பிதாக்கள் தந்த சுதந்திரத்திற்காக நாபோத் போராடுறார். ஆண்டவர் தந்த சுதந்திரத்தில் இருந்து துரத்தி விடாதபடி யோசபாத் போராடுகிறார். ஆனால் இங்கே இருக்கிற வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஊரு தெரியாது, ஆனா பேரு இருக்கு. இந்த ஊரை நான் உனக்கு தருவேன். இது யூதாவுக்கு தேவன் கொடுத்த சுதந்திர வாக்கு தத்தம். இப்ப யூதா என்ன செய்கிறார்? எழும்பி தனக்கென்று தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி போறார். இப்போ தன் சகோதரனை பார்த்து சொல்றாங்க, பாரு, எனக்கென்று நான் கர்த்தர் சொன்ன சுதந்திரத்தை இதுவரைக்கும் நான் அடையல. ஏற்கனவே இருந்ததை ஒருத்தன் எடுக்க பார்க்கிறான், ஒருத்தன் என்ன துரத்த பார்க்கிறான். ஆனா இதுவரைக்கும் நான் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரம் சேரல. அதை நான் சுதந்திரிக்க கிளம்புறேன். என் சுதந்திர வீதத்தை நான் எடுக்க போகும் பொழுது நீர் எனக்கு கை கொடுத்தால், உன் சுதந்திர வீதத்திற்காக நீ போகும் பொழுது என் கையை நான் உனக்கு துணையாக தருவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அதுதான் இந்த போராட்டம். நான் சுதந்திரிக்க வேண்டிய சில சுதந்திர வீதம் இருக்கிறது. அல்லேலூயா.
ஒருவரும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக் கூடாத சுதந்திரமும் இருக்கிறது, என்னை துரத்திவிடக் கூடாத சுதந்திரமும் இருக்கிறது. இன்னும் நான் அனுபவிக்க வேண்டிய சில சுதந்திர வீதம் பாக்கி இருக்குயா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இன்றைக்கு சில பிள்ளைகள் அந்த சுதந்திரத்திற்காக கிளம்பி இருக்காங்க. உங்கள் கை அவர்களுக்கு துணை நிற்குமானா, நாளை உங்கள் சுதந்திரத்திற்காக நீங்கள் புறப்படும் பொழுது அவர்களுடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நாம் இணைந்து நமது சுதந்திர வீதத்திற்காய் போராடுவோம். ஆமா ஆமா, அல்லேலூயா. நாம் இணைந்து நமது சுதந்திர வீதத்திற்காக. என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். அவ்வளவுதான், தூத்து வாரிட்டாங்க 2 பேரும். அல்லேலூயா. இணைந்து செயல்பட்ட பொழுது அவர்களுக்கென்று தேவன் தருவேன் என்ற சுதந்திரம் அவர்களுக்கு பட்சமாயிற்று. இன்றைக்கு அருமையான இரவில் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் சுதந்திர வீதம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாட்கள் சுதந்திரத்திற்கான போராட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராடுறீங்களா? என்னுடன் போராடுகிறீங்களா? இணைந்து போராடலாமா? ஆமென். என்னில் ஏசாயா 54 கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தைகள் விரைவாய் சொல்லுகிறேன். 2 வசனங்கள் மட்டும். ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. 61ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். 61ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். அல்லேலூயா, ஆமென். சுதந்திரத்திற்கான போராட்டம் இந்த 3வது நாளில். 1, எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி. 2, துரத்தி விடாதபடி. 3, நான் சுதந்திரிக்கும்படி. சொல்லுங்க அந்த வார்த்தையை. 1, எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி. 2, துரத்தி விடாதபடி. 3, இன்னும் நான் சுதந்திரிக்கும்படி. இது சுதந்திரத்திற்கான போராட்டம். இயேசுவின் நாமத்தில் தேவரீர் எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஆண்டவர் நல்லவர். அவர் எழும்பி நிற்போம். அவர் எழும்பி நிற்போம். நன்றி. இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் தயவாக நீங்க முன் வரும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த ராத்திரியில், இந்த இரவு நேரத்தில் எல்லாரும் அப்படியே தெய்வ சமூகத்தில் வாங்க. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ராத்திரியில் நீங்க தெய்வ சமூகத்தில் உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. உங்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய கரத்தை அவர் வைப்பாராக. இன்றைக்கு சொல்லுகிறார், உன் சுதந்திர வீதத்திற்காக நீ எழுந்திரு. நாபோத்தே, உன் பிதாக்களின் சுதந்திரத்தை ஆகாபுக்கு கொடுக்காதே. யோசுபாத்தே, எத்தனை ராஜாக்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் உன் சுதந்திரத்தை விட்டு கொடுக்காதே. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவனால் அருளப்பட்ட சுதந்திரம் அது. என் அன்பு பிள்ளைகளே,
யூதாவே, நீ எழும்பு, உன் சகோதரனை கையில் பிடித்துக்கொள், இரண்டு பேரும் இணைந்து புறப்படுங்கள், இணைந்து புறப்படுங்கள். இன்னும் உங்கள் குடும்பங்கள் சுதந்தரிக்க வேண்டிய சுதந்திர பங்கு இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒரு கணம் உன்னுடைய இடது கரங்களை மார்போடு அணைத்து உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, என் சுதந்திரத்தை